Hello my dear friends, today's video is about அடிக்கல் நாட்டு விழா, பதவியேற்பு விழா, அப்புறம் தொட்டில் போடுற விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதான் எனக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக கிராஜுவேஷன் செரிமனி சொல்லுவோம், ஃபியூனரல் செரிமனி சொல்லுவோம். இதெல்லாம் ஆக்சுவலி நோன் தான். சம் வேர்ட்ஸ் அது கொஞ்சம் அன்னோனாக இருக்கிறது தான் எனக்கு பார்க்க போகிறோம். Let's see what are the ceremonies we used to celebrate and we do somewhat we are not aware of these words in English. Okay, the first one is swearing ceremony. அப்படின்னா என்ன அப்படின்னா பதவியேற்பு விழா. ஒரு ஆள் ஒருத்தரோட போஸ்டிங்க்கு புதுசாக அந்த போஸ்டிங்க்கு போகிறாங்க. அன்னைக்கு தான் they are going to take a நியூ பொசிஷன் அப்படின்னா that is called swearing ceremony. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா today the chief minister has given posting in the swearing ceremony to all the IAS officer. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் இன்னைக்கு பதவியேற்பு விழா பண்ணி வச்சாரு சிஎம் அப்படின்னு சொல்றது தான். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெட்ரோத்தல் செரிமனி. பெட்ரோத்தல் அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்த செரிமனியை தான் பெட்ரோத்தல் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். த தேர்ட் ஒன் ஓத் டேக்கிங் செரிமனி. என்ன அப்படின்னா இது ஒரு உறுதிமொழி. இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் சரி, இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிற போஸ்டிங்கெல்லாம் அங்கே பிஃபோர் தே ஜாயினிங் இந்த போஸ்டிங் தே ஹாவ் டு டேக் சம் ஓத், they have to take some desires. இந்த போஸ்டிங்ல இருக்கும் போதுனா இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் கண்டிப்பா அதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி they have to take this. That is called oath taking ceremony. Okay, the next one inaugural ceremony. ஏதாவது புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஈவென்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு புதுசா லான்ச் ஏதாவது பண்றோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்றோம் அப்படின்னா that is called inaugural ceremony. Okay, my college has done this inaugural ceremony to begin a new department. Okay, புது டிபார்ட்மெண்ட் தொடங்குறதுக்காக எனக்கு இனாகுரல் செரிமனியை எங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் கிராடில் செரிமனி. இப்போ குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைய தொட்டில் போடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் கிராடில் செரிமனி. டுடே மை சைல்டு it was put in the cradle. Today we celebrate this day as the cradle ceremony. Okay, the next one foundation stone லேயிங் செரிமனி. இது அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினாக இட் இஸ் ரிலேட்டட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பில்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடிக்கல் நாட்டு விழாவா நம்ம ஓமந்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் கால். இங்கே ஒரு புதுசாக அன்னைக்கு தான் ஒரு கல் எடுத்து வைக்கிறாங்க, அதுக்காக இனிஷியேட் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனோட இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரிமனி.